குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஆச்சு. நேற்றுக்கு மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் ஆச்சு, 25,738 க்ளோஸ் ஆச்சு. பட் என்எஸ்சி படி அவங்க லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஆவரேஜ் பார்ப்பாங்க. நமக்கு ஆக்சுவலாக க்ளோஸ் ஆனது இதான் 25,727. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 25,747, ஒரு 10 பாயிண்ட் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இதை நம்ம ஃப்ளாட் ஓப்பனே கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் என்னன்னு பார்த்தா ஒரு பேரிஷ் கேண்டில் ஆன் வித் பையிங் ப்ரெஷர். ஸோ பேரிஷ் கேண்டில்னால நம்ம புட் சைடு தான் போகணும், கால் சைடு போக முடியாது. இங்கே பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால புட் சைடு போக முடியாது, கால் சைடு தான் போகணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து இருக்கனால இந்த ஒரு இண்டெசிசிவ் கேண்டில் இதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்மளால எடுத்தோன்னே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ட்ரி போக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஐ கிட்டத்தட்ட ஓப்பன் வந்து 25,749 அண்ட் ஹை வந்து 25,757, ஒரு 8 பாயிண்ட். ஆனால் ஓப்பன் டு லோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நமக்கு கால் சைடு மார்க்கெட் கிடையாது, புட் சைடு தான். ஆனால் இந்த பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால இதை வந்து ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லி திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்புனால இந்த பையிங் ப்ரெஷர் எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் என்ட்ரி. இந்த பையிங் ப்ரெஷர் க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு டைம் வந்து 9:35. இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இதை ஸ்டாப் லாஸாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நேத்தி டேலோ தான் டார்கெட், இதுதான் டார்கெட்டாக வச்சுருக்கணும். பட் அப்படி போயிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் இந்த கேண்டிலுக்கு அப்புறமே டொக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டொக் அடித்து இங்கே ஒரு இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 25 மினிட்ஸாக மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆகியிருந்தேன். நம்ம கண்டிப்பாக வெளில வந்துடுவோம். ஏன்னா மார்க்கெட்டில் விற்க அதிகமாக இருக்குது. வந்த லாபத்தை நம்ம கண்டிப்பாக விட மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் எனி டைம் திரும்பலாம், அந்த ஃப்ளோ கம்மியாகிடுது. இது ஏன் இந்த மாதிரி கம்மியாக இந்த இடத்துல டொக் அடிக்குதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு இது வரையும் ஃப்ளோ மார்க்கெட் தெரிஞ்சு இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ளோ வராமல் இன்னைக்கு ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டு தான் வந்தது. காரணம் இந்த இதான் ரிஜெக்ஷன் பிளாக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் எடுக்க வேண்டியது. இங்கேருந்து இங்கே மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பும். அதேனால தான் இவ்வளோ தூரம் வந்த கேண்டில் இந்த இடத்துல திரும்பிடுச்சு, திரும்பிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே தான் இருக்குது. இந்த ஒரு என்ட்ரி எடுத்திருந்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஒரு ஃபியூச்சரில் போட்டுட்டு ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஸ்ப்ளிட் மாதிரி ஏதாவது போட்டு வெயிட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் ஒரு நேக்கடு கால் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்ஸ் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. இன்னைக்கு பொசிஷன் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தால் எடுத்துருக்கணும், 940 கேண்டில் எடுத்தால் எடுத்துருக்கணும், கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு. இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக என்ட்ரி கிடையாது நமக்கு இன்னைக்கு. ஸோ நாளைக்கு என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம், 25,700 உடையக்கூடாதுன்னு நம்ம தமிழில் கூட போட்டிருந்தோம். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா உடையில, இன்னைக்கு உடஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரைடே வீக்கெண்டு இதை உடச்சி கடைசியில் 25,500 போய் மார்க்கெட் நிற்க போகிறது. அது ஒன்றும் மாட்டு கருத்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடஞ்சிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு பொசிஷன் எப்படின்றத மற்றதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நாளைக்கு என்ன பண்ணுறது முடியும்ன்றதை பார்ப்போம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 174 பாயிண்ட். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஓகே. அண்டு மிட் கேப்பும் ஃப்ளாட்டு, ஸ்மால் கேப்பும் ஃப்ளாட்டு, ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் கோல்டு கிட்டத்தட்ட 1% ட்ராப் ஆகிருக்கு. சில்வர் கிட்டத்தட்ட 10% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ சில்வர் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் அடித்து திருப்பி கீழே வருது மார்க்கெட்டு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஐஎன்ஆர், யூஎஸ்டி ஐஎன்ஆர் 90.24, அது வரையும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். மிக்ஸும் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றது மார்க்கெட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டேட்டா என்னன்னு சொல்லுன்னு பார்ப்போம். நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் பேரிஷ் டைம் வித் பையிங் ப்ரெஷர் அட் லோயர் லெவல். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25,700 மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் நான் சொன்னபடி கீழே வந்தால் 25,500 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உடச்சிடுவாங்க ஈஸியாக. 25,500 வரையும் மார்க்கெட் அசால்ட்டாக வந்துடும். இந்த பக்கம் 25,700 ஏதாவது நாளைக்கு பாசிட்டிவாக வந்தால் தான் உண்டு. இது ஆசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. பிசிஆர் கூட பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 0.95 இருந்தது, இன்றைக்கி 0.65 ஆகிடுது.
ஸோ மார்க்கெட் பேரிஷில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம 3 கண்டிஷன் வச்சுப்போம்ல. ஃப்ளாட் ஓப்பனிங், கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னு. ஸோ நாளைக்கு அதே மாதிரி தான். இப்போ ஆல்மோஸ்ட்டு கீழே வந்துடுது. ஸோ ஆனால் நான் சொல்கிறபடி இந்த பைக் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெயிட் பண்ணணும். இதை மார்க்கெட்டை தாண்டி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை சைடு போங்க. இதை தாண்டி இது கீழே வந்தீங்கன்னா செல் சைடு போங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வேண்டாம். நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த இந்த இடம் வந்து நோ ட்ரேட் ஜோன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். கண்டிப்பாக உங்களை 5 மினிட்ஸை பேஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ மார்க்கெட் இதை தாண்டி ஒரு சின்ன கேப் அப்பா இங்கே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல கால் சீட் எடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சப்போஸ் மார்க்கெட் கீழே வருதுன்னா இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ரீட்ரேஷ் எடுத்து போச்சுன்னா கண்டிப்பாக அது 525 500 வரையுமே போகும். 25 500 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். அதனால் அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ நாளைக்கு பொறுத்த வரையும் பேரிஷாக தான் இருக்கிறது மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் ஏதாவது ஓவர் நைட்டில் ஏதாவது நியூஸ் பாசிட்டிவாக வந்துன்னா நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி மார்னிங் ஷார்ட் கவரிங் தான். பட் ஆனால் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்காங்க உங்களை பொறுத்த வரையும் 2 நாளாக. பட் கேபிட்டல் மார்க்கெட்டில் இல்லை, ஆப்ஷன்லையும் ஃபியூச்சர்லையும் புல்லிஷாக இருக்காங்க. புல்லிஷாக இருக்காங்கன்றதை விட எப்படின்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷனாக குறைச்சின்னு வராங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா லாங் ஷார்ட் ரேஷியோ ஏறின்னு இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் டே பை டே ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் 26,000 இருந்த மார்க்கெட்டு அந்த யூஎஸ் டர்ம் ட்ரேடிங்க்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட அப்படியே குறைஞ்சி வந்துட்டுருக்கு. 25,600 இருக்குது. நாளைக்கு இட் மே கோ அப் டு 25,500. ஏன்னா வீக்கெண்ட் இருக்குது. ஸோ 2 நாள் லீவ்னால கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். மொத்தம் இந்த இடத்துல நோ ட்ரேட் ஜோன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்படிங்கிறனால ப்ரீமியம் பில்டிங் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைட் போய் டார்கெட் இதை வச்சுக்கலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 25,500 வரையும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இந்த 525 ஒரு சின்ன புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகினர்ஸ் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட் கூட வந்துடலாம். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் கூட நம்ம திருப்பி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மார்னிங்கில் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் கொடுக்குறோம். எஃப்ஐ டேட்டா என்ன, ஃபியூச்சரோட எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட் என்ன, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோம். அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.